அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கடந்த சில மாதங்களாக அல்லது சில நாட்களாக நம்முடைய சமுதாயத்தின் பிஞ்சிலிருந்து பெருசு வரை பராத் என்ற இரவை மறந்துவிட்டு அல்லது அதனை சிந்தனையில் கருதாமல் ரமலானுடைய மாதத்தை எதிர்கொண்டிருக்கின்றோம், அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபடாமல் மாற்று மதத்துடைய ஒரு இழிவான கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறது நம்முடைய இஸ்லாம் சமுதாயம். நானெல்லாம் அறிந்திருக்கின்ற ஒரு விஷயம்தான், காதலர்கள் தினம், வேலண்டைன்ஸ் டே என்பதாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அதற்கு பின்னால் எடுத்து பார்த்தால் அதனுடைய வரலாற்றுகள் வாய் கூசுகிறது. அதனை சொல்வதற்கு மிகவும் ஒரு இழிவான கலாச்சாரத்தை அதை அடக்கி வைக்கிறது. சகோதரர்களே, பண்டைய ரோமானிய காலத்தில் காளி என்ற ஒரு கடவுள் இருந்தது. அந்த கடவுள் அது ஒரு சிலை கடவுள். அந்த கடவுளுக்கு வருடம் வருடம் ஒரு பூஜை செய்வார்கள். பூஜை செய்யும் பொழுது கன்னி ஆண்கள் கன்னி பெண்கள் இருப்பார்கள். கன்னி பெண்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டும். கன்னி ஆண்கள் அவர்கள் ஆடை அணியாமல் ஒரு நாய் அல்லது நரியை கொன்றுவிட்டு அந்த தோலை எடுத்து போர்த்தி கொண்டு இரத்தத்தை தெளித்து விட்டு அவர்கள் பூஜை செய்து அந்த சாட்டை எடுத்து கன்னி பெண்களை அடிப்பார்கள். அடிவாங்கிய அந்த பெண் அந்த சமுதாயத்தில் மிகவும் கண்ணியமானவள். அடித்த அந்த ஆண் சமுதாயத்தில் மிகவும் கண்ணியத்திற்குரியவன். காலங்கள் செல்ல செல்ல யார் எந்த பெண்ணை அடித்தாலோ அந்த பெண்ணை அவன் அந்த பூஜையிலிருந்து அடுத்த வருடத்தின் பூஜை வரை வைத்துக் கொள்வான். அதாவது மனைவியாக வைத்துக் கொள்வான். அடுத்த பூஜை வந்தவுடன் இந்த மனைவியை கலற்றிவிட்டு, அதாவது விட்டுவிட்டு வேறொரு பெண்ணை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்வான். அதாவது கன்னி பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்வான். இந்த அனாச்சாரமும் சென்று முடிந்து சில காலங்களுக்கு பிறகு யூதர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் பரவிய அந்த காலத்தில் கிறிஸ்துவ பாதிரிகள் இதை பார்த்தார்கள். தங்களுடைய பெயர்கள் இதற்குள் வர வேண்டும். எத்தனையோ முறை இதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் கேட்கவில்லை. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சாதாரண ஆண்கள் இதனை பண்ண முடியாது, கன்னி ஆண்களும் செய்ய முடியாது, கிறிஸ்துவ பாதிரிகள் மட்டுமே இதை செய்ய முடியும், அவர்களுக்கே இதற்கான முழு உரிமையும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக கூறினார்கள். அதற்கு பிறகு கிறிஸ்துவ பாதிரிகளுடைய பெயர்கள் எல்லாம் எழுதி போடப்பட்டது. அதில் ஒருவருடைய பெயர் தான் இன்று நாம் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா, வேலண்டைன் என்பதாக. அந்த வேலண்டைன் என்பது ஒரே ஒரு கிறிஸ்துவ பாதிரியுடைய பெயர். ஆனால் ஏன் வேலண்டைன்ஸ் டே என்று வந்தது என்றால், இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், வேலண்டைன் என்பது ஒரு துறவியுடைய பெயர். இந்த பெயர்கள் பல துறவிகளுடைய பெயர்கள் இதில் எழுதி போடப்பட்டது. எனவே இது காலம் செல்ல செல்ல மருவி வேலண்டைன் என்பதே துறவி, வேலண்டைன்ஸ் என்றால் துறவிகள், துறவிகளுடைய தினமாக இது மாற்றப்பட்டது. சில காலங்கள் செல்ல செல்ல இதன் நடைமுறைகள் குறைந்தாலும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இதனை தொழிலுக்காக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதாக வர்த்தக ரீதியிலே, தொழிலுடைய பிஸ்னஸ் மைண்டிலே இந்த வேலண்டைன்ஸ் டேயை திரும்பவும் ஆரம்பித்தார். அதுதான் இன்றளவும் வேலண்டைன்ஸ் டே என்பதாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நான் சொல்ல வருவது ஒரு சிறிய விஷயம். ஒரு அற்ப சதை மோகத்திற்காக அன்ற நாளிலே தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு ஒரு வாலிபன் இந்த சமுதாயத்திலிருந்து வெளியே செல்கிறார். ஒரு வாலிப பெண் இந்த சமுதாயத்திலிருந்து வெளியே செல்கிறார். நன்றாக எழுதி கொள்ளுங்கள். எந்த அதாப் உங்களுக்கு வருமோ இல்லையோ, ஆனால் அல்லாஹ்வுடைய அதாப் உங்களுக்கு கபூர் வரை நீடிக்கப்பட்டிருக்காது. நீங்கள் தாய் தந்தையை விட்டு சென்றவுடன் அவர்கள் கண்களில் இருந்து வரும் ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுவதற்குள் அல்லாஹ் உங்களுக்கு அதாபை தந்து விடுவார். இதனை மறக்காமல் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இஸ்லாத்தில் ஒரு பெண்ணை பிடித்திருந்தால் அந்த பெண்ணுடைய வீட்டாரிடம் பேசி நாம் மனமுடித்துக் கொள்வது கூடுமானதாகும். அதைப்போல் நீங்கள் செய்தால் கூடும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு திரையரங்கின் ஓரத்திலும்
ஒரு கடலோரத்தின் ஓரத்திலும் இருட்டிலே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால் நாங்கள் காதலர்கள் என்று கூறி ஒரு சதை மோகத்திற்காக நீங்கள் ஒன்று சேர்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு ஜினா என்று கூட நாம் சொல்லலாம். அதுதான் ஜினா கூட என்று சொல்லலாம் நாம். எனவே இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு இனிமேலாவது நாம் இந்த காதலர்கள் தினம் என்பதை மறந்துவிட்டு நம்முடைய இளைய சமுதாயத்திற்கும் இதனை சொல்லிக் கொடுக்காமல் இப்படி ஒன்று இல்லவே இல்லை, இது ஒன்று இல்லவே இல்லை என்பதை நாம் சொல்லி உணர்த்தி இது ஒரு வணிக ரீதியாகத்தான் தொடங்கப்பட்ட கலாச்சாரம் என்பதாக நாம் சொல்லி அவர்களுக்கு புரிய வேண்டும். நாம் புரிய வைக்கவில்லை என்றால் நம்முடைய சமுதாயம் மிகவும் ஒரு சோகமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். எனவே இதை கருத்தில் கொண்டு அனைவரும் செயல்படுவதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.